இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னா, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன் தெரிய மாட்டேன்து. அதனால தான் ஒரே கலக்கம், அதனால தான் ஒரே பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருப்தியை தருகிற தேவன் உங்க வாழ்க்கையில் அவர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் போது நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவீங்க. ஓகே, இதுக்கு தான் கர்த்தர் என்னைய ராஜாவா அனாயின் பண்ணியிருக்கிறாரு, இதுக்கு தான் அவருடைய இருதயத்தில் எனக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு, இதைத்தான் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கர்த்தர் வெளிப்படுத்திட்டார்னா, அதுக்கப்புறம் நீங்க யாரை குறித்தாவது கவலைப்படுவீங்களா? எதை குறித்தாவது பயப்படுவீங்களா? ஏதாவது உங்க இருதயத்தை பாரப்படுத்துமா? இல்லவே இல்லை. அப்ப நமக்கு தேவை தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய திட்டத்தின் அந்த காரியங்களை குறித்த அறிவு. ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் அறிய வேண்டிய விதத்தில் நம்ம அறிஞ்சிட்டோம்னா நம்ம மனசுல என்ன இருக்கும்? நல்ல ஒரு திருப்தி, நல்ல ஒரு அமைதி.